தினேஷ் ஆபீஸ் புறப்பட்டான். வண்டி சாவி காணவில்லை. அம்மா, வண்டி சாவி எங்கே என்றான். என்கிட்ட இருக்குடா என்றாள் அம்மா. ஏம்மா, உங்களுக்கு வண்டி வேணுமா என்று கேட்டான். ஏன்டா கேட்க மாட்டேன்? பேரம்பேத்தி கூட விளையாடுற வயசுல எனக்கு வண்டி வேணுமா? அப்ப சாவி குடும்பம், ஆபீஸ் போகணும், டைம் ஆயிடுத்து என்றான். முடியாதுடா, இன்னைக்கு உன்னை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லும் வரை விடமாட்டேன் என்றாள் அம்மா. அம்மா எப்படியும் இன்னைக்கு விடப்போவதில்லை என்று தெரிந்து கொண்டான். சரிம்மா, நீ பெண் பார் என்றான். அம்மாவும் நல்ல பெண்ணை பார்த்து அவன் மனது மாறுவதற்குள் திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று அடுத்து ஒரு முகூர்த்தத்திலே முடித்துவிட வேண்டிய ஏற்பாடுகளை செய்து முடித்தாள். அவசர கல்யாணம் என்பதால் செய்ய வேண்டிய சீர்வரிசை தலை தீபாவளிக்கு செய்வதாக பெண் வீட்டார் சொன்னதை கேட்டு ஒப்புக்கொண்டு திருமணத்தை செய்து முடித்தாள். மருமகளை குறையில்லாமல் நன்கு கவனித்துக் கொண்டாள். பாசமாக இருந்தாள். தீபாவளி வந்தது. மகனையும் மருமகளையும் தலை தீபாவளிக்கு சந்தோஷமாக அனுப்பி வைத்தாள். தலை தீபாவளிக்கு சென்று வெறுமனே வந்ததைக் கண்டு அம்மா மகனை விசாரித்தாள். அதை விடுமா, அதை விட பெருசான உன் ஆசை நிறைவேறிவிட்டது என்றான். அம்மா, என்னடா சொல்ற? ஆமாம்மா, நீ பாட்டியாக போகிறாய் என்றான் சந்தோஷமாக. அம்மாவின் முகத்தில் சந்தோஷமும் சஞ்சலமும் காணப்பட்டது. அம்மா யோசித்தாள். வாரிசு உருவானால் சீர்வரிசையை மறந்து விடுவார்கள். குழம்பினாள். மறுநாள் மகன் ஆபீஸு போயிட்டு வந்தவுடனே, டேய், நான் ஜோசியம் பார்த்து வந்தேன். இந்த கரு உருவான நேரம் சரியில்லையாம். இந்த குழந்தை பிறந்தால் உன் உயிருக்கு ஆபத்தாம் என்றாள் அம்மா. அதோடு இதை கலைத்து விடலாம், மறுபடியும் கரு உருவாகமல்ல போகும் என்றாள். மகனும் சம்மதம் இல்லாமல் தலையசைத்தான். மனைவி இதை கவனித்தாள். கணவன் இரவு சாப்பிட அமர்ந்தான். மனைவியை ஒரு ஆஃபாயில் போட்டு தர சொன்னான். அதில் சற்று மஞ்சள் கரு கலைந்து விட்டது. கரு கலையாமல் ஒரு ஆஃபாயில் போட தெரியாதா என்றான் கோபமாக. வாயில் மென்றால் கலையும் கருவுக்கே கோபப்படுகிறீர்களே, நாளை உங்கள் பேர் சொல்ல பிறக்கப் போகும் குழந்தையை கலைக்க நினைக்கிறீர்களே என்றால் அமைதியாக. மறுநாள் அம்மா ஆபீஸ் போயிட்டு வருகிறேன் என்றான். டேய், ஹாஸ்பிட்டல் போகலையா என்றாள் அம்மா. அம்மா, என் குழந்தை பிறந்து என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் பேர் சொல்ல இந்த வாரிசு எனக்கு வேண்டும் என்றான். அம்மாவின் முகம் வாடியது. மனைவியின் முகம் மலர்ந்தது. நன்றி அன்பர்களே. சப்ஸ்கிரைப், லைக் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.